பார்த்துட்டா இந்த பகுதியை முடிச்சிடலாம். சரியாமே? சரி சார். ஓம் சார். அதை இன்னைக்கு பார்த்துட்டோம்னு சொன்னா இன்னைக்கு இதை நாங்க முடிச்சிடலாம். சரி, நான் பேசுறது கிளியரா கேக்குது தானே எல்லாத்துக்கும்? கேக்குது சார். சார். சார் எப்படி இருக்கீங்க? கேக்குது சார். ஓகே ஓகே சரி. யாராவது கேமரா ஆன் பண்ணியிருந்தா கேமரா ஆஃப் பண்ணிருங்க, மைக் ஆன் பண்ணியிருந்தா மைக்கையும் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. சரி, அப்ப நாங்க அந்த காரணிகளும் மடங்குகளும் உண்டு அந்த பாடம் பார்த்தாச்சு. இந்த காரணிகளும் மடங்குகளும் ரெண்டு அப்படிங்கிற செக்ஷன்ல முழு எண் ஒன்றின் காரணிகளை எவ்வாறு நாங்க காணலாம், அதே நேரத்துல முதன்மை காரணிகளை பயன்படுத்தி எப்படி ஒரு எண்ணின் காரணியை நாங்க கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டு தலைப்புகள் இந்த பகுதியில நாங்க பார்த்துட்டோம். சரியா மகன்? சரியா மகள்? ஓம் சார். சார் இந்த இந்த பயிற்சியும் பார்த்தாச்சு. இந்த பயிற்சி பார்த்தாச்சு தானே? ஓம் சார். இந்த பயிற்சி செய்தோம் தானே? ஆமா சார். சரியா, ஓகே ஓகே சார். அடுத்தது முழு எண் ஒன்றின் முதன்மை காரணிகள், இந்த தலைப்பும் கடைசி கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். அப்ப முழு எண் ஒன்றின் முதன்மை காரணிகள் அப்படின்னு சொல்லிக்கல டானா பிரித்தலை போட்டு முதல்ல முதன்மை எண்களால நாங்க வகுக்க வேண்டும். முதன்மை எண்களால வகுத்து போட்டுட்டு அப்ப எந்தெந்த முதன்மை எண்களால வகுக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த எண்கள் எல்லாம் அந்த எண்ணின் முதன்மை காரணிகளாக வரும். அப்ப இது நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. சரியா? அப்ப அதுல இந்த மாதிரி கொஞ்சம் உதாரணங்கள் நான் உங்களுக்கு எழுதணும். சரி, இப்ப இந்த இதுல உள்ள பயிற்சியில 84 ஆல்ரெடி பார்த்தாச்சு. 81ஐயும் 96ஐயும் நாங்க செய்தது. அதோட இந்த 2வது கேள்வியில குறித்த கொஞ்சம் கேள்விகள் மட்டும் செலக்ட் பண்ணி செய்து பட்டுச்சு. சரியா மயன்? ஓகேயா சார். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க வேண்டியது இந்த முதன்மை காரணிகளின் மூலம் எண்ணொன்றின் காரணிகளை காணல். இதுவும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. இங்க வட்டம் போடணும். அப்ப முதல்ல காரணிகளை நாங்க எழுதி கொண்டு முதல்ல என்ன செய்யணும், மூன்றுலையும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க நாங்க என்ன செய்யணும், வட்டத்தை போட வேண்டி இருக்கும். அப்ப வட்டம் போட்டு பெருக்குவதன் மூலமாக இதன் காரணிகளை இலகுவாக நாங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க 3 படிமுறைகள் கட்டாயம் இருக்கும். முதலாவது படிமுறை டானா பிரித்தல்ல முதன்மை எண்களால பிரிச்சு கொள்ளணும். முதலாவது படிமுறை டானா பிரித்தல்ல முதன்மை எண்களால என்ன செஞ்சுக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். இது முதலாவது வேலை. 2வது வேலை, அந்த முதன்மை எண்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி முதலாவது பெருக்கத்தை நாங்க எடுக்கணும். அப்ப முதலாவது பெருக்கம் எங்களுக்கு ஒன்று தர அப்படின்னு தான் வரும். எங்களுக்கு ஒன்றால பெருக்கிற காரணி தான் முதலாவது வரும். பெருக்கம் ஒன்றோட பெருக்கப்படுறது தான் முதலாவது வரும். அதுக்கப்புறம் எங்களுக்கு விரும்பிய மாதிரி பெருக்குவதன் மூலமாக அதண்ட 2 பெருக்கங்களை நாங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். 2 எண்களின் பெருக்கங்களை இலகுவாக எங்களுக்கு என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு 72 நாங்க முதன்மை எண்களால வகுத்தோம்னா 72 என்பது இரட்டை எண், 2 மடங்கு. அப்ப 2ஆல பிரிச்சா 36. 36ம் இரட்டை எண், 2ஆல பிரிச்சா 18. 18ம் ஒரு இரட்டை எண், 2ஆல பிரிச்சா 9. இப்ப 9 என்பது ஒற்றை எண், 3ன் மடங்குனால அங்கனைக்குள்ள 3ஆல பிரிக்கலாம். திரும்பியும் 3ஆல பிரிச்சா இறுதியாக 1 வரும் மட்டும் கட்டாயம் பிரிக்கணும். பிறகு இந்த முதன்மை எண்களை மட்டும் பயன்படுத்தி இங்க எழுதுனீங்கன்னா 2 3 தடவையும் 3 2 தடவையும் பெருக்கப்படும். அப்படி பெருக்கும் பொழுது இது அவ்வளத்தையும் ஒரேடியா பெருக்கணும்னா எங்களுக்கு 72 வரும். அப்ப இதை நாங்க இந்த பெருக்கத்துக்கு சொல்றது 1 தர 72. அப்ப கட்டாயம் முதலாவது பெருக்கம் ஒன்றோட பெருக்கப்படுறது தான் வரும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அதை கிளியரா நீங்க விளங்கிக் கொள்ளலாம். சரியா மகன்? சரியா மகள்? சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 எண்களோட பெருக்கம் கிடைக்கக்கூடிய மாதிரி இந்த 72 கிடைக்க வேண்டும். அதே நேரத்துல 2 எண்களோட பெருக்கமும் எங்களுக்கு கிடைக்கும். அப்படி என்ன செய்யலாம், இந்த காரணிகள்ல இந்த பக்கம் 1 அங்கிட்டு 4 அப்புறம் 2 அப்புறம் 3 3 அப்புறம் 2 சரியா, இப்படி
மாறி மாறி பெருக்குவதன் மூலமாக இந்த 72 பெருக்கங்களை கண்டுபிடிக்கலாம். அப்ப 72 பெருக்கங்கள் 1 தர 72, 2 தர 36, 4 தர 18, 8 தர 9, 6 தர 12, 24 தர 3. இப்படி 1 2 3 4 5 6 பெருக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த 6 பெருக்கங்கள்ல உள்ள எண்கள் எல்லாமே 72 காரணிகளாக அமையும். இந்த விஷயங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்திருந்தோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அப்ப இது இதுல யாருக்கா இன்னும் டவுட் இருக்கா? இல்ல சார். சரியா? நோ சார். சரி, இப்ப இதுக்கு அடுத்து நாங்க பார்த்தோம் பொது காரணிகளில் பெரியது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். பொது காரணிகளில் பெரியது, அதாவது போக்கா பே. போக்காப்பே. அப்ப இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட எண்கள் தரப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட எண்கள் தரப்படும். அப்போ ஒரு எண்ணை வச்சுக்கிட்டு பொது காரணிகளில் பெரியது காண முடியாது. மன்னிக்கவும், ஒரு எண்ணை வைத்துக்கொண்டு பொது காரணிகளில் பெரியது எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இங்க 2 எண்கள் அல்லது 2க்கு மேற்பட்ட எண்கள் என்ன செய்வார், கட்டாயம் எங்களுக்கு தருவார். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல முதல்ல நாங்க என்ன செய்யணும், இந்த எண்களோட எல்லாத்தின்றையும் முதன்மை காரணிகளை கண்டுபிடிச்சு கொள்ளணும். முதன்மை காரணிகளை கண்டுபிடிச்சிட்டா அந்த காரணிகளை பயன்படுத்தி என்ன செய்யலாம், அதன் பொது காரணிகளில் பெரியதை எங்களுக்கு என்ன செய்ய முடியும், இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். சரியா? சரி, அப்ப இதுதான் கடைசியா பார்த்த தலைப்பு. நாங்க இப்ப பாருங்க 6 12 18 6 12 18 இப்படி 3 எண்கள் எங்களுக்கு தந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த 3 எண்களோட காரணிகளை நாங்க கண்டுபிடிச்ச முதல்ல என்ன செய்யணும், எழுதணும். அப்ப இந்த 3 எண்களோட காரணிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. இந்த 3 எண்களோட காரணிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. அப்ப அதுல ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம், காரணிகளை கண்டுபிடிக்கலாம். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். அப்ப 6 காரணியை நாங்க எழுதணும்னு சொன்னா 6 காரணி 1 2 3 6. அதே மாதிரி 12 காரணி எழுதணும்னா 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், அதுக்கடுத்து 6 வரும், 12 வரும். 18 காரணிக்கு இந்த எல்லா எண்களுக்கும் 1 கட்டாயம் வரும். அப்போ 1 2 3 6 9 18 இப்படி 3 எண்களுடையும் காரணிகள் வரும். இப்ப இந்த 3 காரணி எண்களுடைய காரணியில பொதுவாக காணப்படுறத நாங்க பார்க்கணும். பொதுவாக காணப்படுறது இந்த 1 3லயும் இருக்குது, 2 3லயும் இருக்குது, 3 3லயும் இருக்குது, அதோட இந்த 6 3லயும் இருக்குது. அப்ப இதுல இந்த 3 எண்களுக்கும் பொது காரணிகள் 1 இலக்கில 2 3 4 பொது காரணிகள் இருக்குது. எத்தனை பொது காரணிகள் இருக்குது? 4 பொது காரணிகள். 1 ஒரு பொது காரணி, 2 ஒரு பொது காரணி, 3 ஒரு பொது காரணி, 4 ஒரு பொது காரணி. சரியா? 6 ஒரு பொது காரணி. இப்ப இந்த பொது காரணிகள்ல மிகவும் பெரிய பொது காரணி யாருன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா 9. பார்க்க நல்லா பாருங்க. 6 தான் மிகப்பெரிய பொது காரணி. பெரிய பொது காரணி யாரு? 6 தான் மிகப்பெரிய பொது காரணி. 9 வந்து 18ல மட்டும்தானே மயம் இருக்குது. 9 வந்து 18ல மட்டும்தான் இருக்குது. 4 வந்து 12ல மட்டும்தான் இருக்குது. அப்ப அதனால அது சொல்ல இயலாது, 3லயும் காணப்பட வேண்டும். அதனாலதான் இங்க பொது காரணிகளில் பெரியது அப்படின்னு சொல்றோம். அப்ப பொது காரணிகளில் பெரியதுன்னா எங்களுக்கு தரப்படுகின்ற இந்த 3 எண்களையும் கட்டாயம் பொதுவாக காணப்பட வேண்டும். அதுல மிகப்பெரிய எண்ணாகவும் இருக்கணும். மிகப்பெரிய எண்ணாகவும் காணப்படும். அத அங்க மைக் ஆன் பண்ணி காய்ச்சி கொண்டிருந்தீங்கன்னா இங்க பாடம் விளங்காது. ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? அப்ப சரி, இந்த எண்கள் இப்ப கிளியர். இது ஆல்ரெடி நாங்க பார்த்தது தானே. இப்ப நான் வேற ஒரு உதாரணம் போடுறேன். சரியா?
ஓகேவா? வேற ஒன்று போடுறேன், Okay. பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? 3 எண்கள். முதலாவது எண் 10, இரண்டாவது எண் 15, சரியா? மூன்றாவது எண் 20. ஓகேவா? Okay, ஓகே sir. சார். அப்ப 10க்கு 1 ஒரு காரணி, 2 ஒரு காரணி, 5 ஒரு காரணி, 10 ஒரு காரணி. சரியா மகன்? சரியா மகள்? Yes, sir. ஓகே சார். ஆ. 15க்கு ஒன்று ஒரு காரணி, 3, 5, 15. சரியா? Okay, sir. Okay, sir. சரி. இப்ப 20க்கு எழுதுறீங்களா? 1 வரும், 2, அதே நேரத்துல 4, 5, 10, 20. ஓகே? Yes, sir. ஓகே சார். அப்ப இதுல பாருங்க, 1 3லயும் காணப்படுது. காணப்படுதா? Yes, sir. அதே நேரத்துல 5 3லயும் காணப்படுது. காணப்படுதா? Yes, sir. வேற எந்த காரணியுமே 3லயும் இல்ல. வேற எந்த காரணியும் 3லயும் இருக்கா? இல்ல சார். அப்படின்னா 5 தான் பெரிய காரணம். அப்ப இந்த 3 எண்களுக்கும் 10 சரி, நீங்க பேசி முடிங்க, அப்புறம் நான் படிப்பிக்கிறேன். அங்க என்னையோட கிளாஸ்ல படிப்பிக்கையில என்னையோட பேசி கொண்டிருந்தா பரவாயில்லை. நீங்க மைக் ஆன் பண்ணி வீட்டுல பேசி கொண்டிருப்பீங்களா இங்க சிக்கல். எனக்கு கேக்குது, பேரண்ட்ஸ்ட கதை சத்தம் இங்க நல்லா கேக்குது. சரியா? அப்ப 10, 15, 20 இந்த 3 எண்கள் தந்திருக்கிறேன். இந்த 3 எண்களுடைய காரணிகளை நாங்க எழுதணும். காரணிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். சரியா? நிறைய வழிகள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். சரியா? இந்த காரணிகள், இந்த எண்கள் பெருக்கமாக வரக்கூடிய எண்களா போட்டு கண்டுபிடிக்கலாம். முதன்மை எண்களால பிரிச்சும் கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்படி வாய்ப்பாடுல உள்ள பெருக்கங்களை வைத்தும் கண்டுபிடிக்கலாம். ஏதாவது ஒரு முறையில பழகி கொள்ளும். அப்ப 10க்குள்ள காரணி 1, 2, 5, 10. 15க்குள்ள காரணி 1, 3, 5, 15. 20க்குள்ள காரணி 1, 2, 4, 5, 10, 20. சரியா? ஓகேவா? ஓகே சார். சார், இப்ப நாங்க பார்க்கிறது பொது காரணிகளில் பெரியது, அதாவது போக்கா பே. அப்ப போக்கா பே என்பது அந்த 3 எண்களுடையும் காரணிகள்ல காணப்படணும். அந்த 3 எண்களையும் காரணிகள்ல காணப்படணும். அதே நேரத்துல இந்த 3 எண்களோட காரணிகளையும் காணப்படணும். அதே நேரத்துல என்னெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, என்னத்தையும் அமைக்கி விட்டுட்டேன். ஸ்கிரீன்ல சின்ன ஒரு மாற்றம் ஒன்று வந்துருச்சு. அப்படித்தானே? சொல்லுங்கம்மா. சரி. இல்லைங்க சார். இல்ல, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. என வீட்டுல கொஞ்சம் சிக்கலாயிட்டு. என்னன்னா, அந்த ஸ்கிரீன்ல நான் கணக்கா வச்சுதானே நான் படிப்பிப்பேன். அப்ப அதுல சின்ன ஒரு சிக்கல் ஒன்று வந்துருச்சு. சரி, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றேன். சரி, அப்ப இங்க இந்த 2 எண்களுக்கும் பொதுவான பெரிய காரணிகள் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 தான் இதுக்கான போக்கா பே. அப்ப இங்க போ கா பே. சரியா? போக்கா பே. சரியா? பெரியது. சரியா? சமன் 5 தான் இணைக்குல வரும். அப்ப இந்த 3 எண்களையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எத்தனைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா 5. சரியா? சரி சார். சரி ஓகே சார். சார். அப்ப இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே சார். சரி, அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே இப்ப? கிளியர் சார். சரியா? இப்ப நாங்க அதுல அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரியா மகன்? ஓகே சார். ஓகே சார். ஓகே
சரி, அந்த ஸ்க்ரீன்ல என்னமோ நடந்துருக்குது. முன்ன வாய்க்கு அந்த ஹேஷ்டேக்கெல்லாம் வராது இதுல. அதெல்லாம் வருது இதுல. என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இந்த ஸ்க்ரீனை வந்து எனக்கு சின்னது பண்ணிக்க முடியும் அவங்களுக்கு. ஏன் சார் அதான் லெஃப்டா? ஓ, லெஃப்ட். ஓ எஸ். நான் என்னத்தையும் மாத்தி அனுப்பி விட்டடோ தெரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்க்ரீன்ல சரி சார், கீபோர்ட்ல ஏதாவது இது தந்திப்பாங்க தானே சார் அதுல? ஓ, கீபோர்டில் தான். அதுதான் என்னத்தையும் நான் அனுப்பி விட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. என்னோட இது என்னோட லேப்டாப் இது சும்மா வந்து நான் அப்டேட் பண்ணேன். அப்போ அப்டேட் பண்ணையில் சிக்கல்கள் நடந்திருக்கும். இப்போ ஓகே சார். சரி, இப்போ ஓகே சார். அப்போ இதில் இந்த நோட்டெல்லாம் எழுதிட்டேன் தானே மகன்? இதெல்லாம் எழுதியாச்சு தானே? ஓ முடியாது சார். சரியா. சரி, அப்போ நாங்க இந்த போக்காப்பேய அந்த முறையிலையும் கண்டுபிடிக்கலாம். அதை விட இலகுவான முறை வந்து முதன்மை காரணிகளால கண்டுபிடிக்கிறது. அப்ப முதன்மை காரணிகளால கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எங்களுக்கு தரப்படுகின்ற எண்ணை டானா பிரித்தல்ல முதல்ல நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? வகுத்து கொள்ளணும். அதாவது முதன்மை எண்களால வகுத்து கொள்ளணும். முதன்மை எண்களால வகுத்து போட்டுட்டு அந்த முதன்மை எண்களை பயன்படுத்தி நீங்க பெருக்கமாக மறுக எழுதணும். அப்ப முதலாவது வேலை இங்க டானா பிரித்தல்ல வகுக்கணும். ரெண்டாவது வேலை அதை பெருக்கமாக எழுதி கொள்ளணும். பெருக்கமாக எழுதி போட்டுட்டு அந்த அதுல வரக்கூடிய முதன்மை காரணிகளை 3 எண்கள்லையும் காணப்படுமா இருந்தா அதுக்கு நீங்க வட்டம், நீள்வட்டம், அப்படி சதுரம், செவ்வகம் இப்படி ஏதாவது ஒரு அடையாளத்தை போட்டுக்கொள்ளணும். அப்ப இந்த இங்க 2 3லையும் காணப்படுது. 3 ஒரு தடவை 3லையும் காணப்படுது. 3 ஒரு தடவை. அப்ப 2 ஒரு தடவை காணப்படுகின்றது, 3 ஒரு தடவை காணப்படுகின்றது. அப்ப அது 2 மட்டும் நாங்க எடுத்தோம்னா 2 தர 6. சோ அப்ப 2ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 6 என்ற போக்காப்பேயாக வரும். ஓகேவா? ஓகே சார். இப்ப நாங்க இங்க ஒயிட் போர்ட்ல போட்டிருக்கிற இந்த எண்களுக்கும் அதை செய்து காமிக்கிறேன். ஒயிட் போர்ட்ல நான் 3 எண்கள் போட்டிருக்கேன் தானே, அப்ப அதுக்கு இங்க செய்து காமிக்கிறேன். பல பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அப்ப முதலாவது 10 வந்து நாங்க டானா பிரித்தல்ல பிரிக்கணும். அப்ப 10 நாங்க டானா பிரித்தல்ல பிரிக்கும் பொழுது 2ஆல பிரிச்சீங்கன்னா 5. பிறகு எனக்குல 5ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா 1. சரியா? அப்ப இந்த 2 முதன்மை எண்கள் தான் இதுக்கு வரும். அப்ப எனக்குல 2 தர 5. அதுக்கடுத்து 15 முதன்மை எண்களால பிரிக்கல. முதலாவது முதன்மையை நாங்க 3ஆல தான் பிரிக்கலாம். அப்ப 5 பிறகு 5ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா 1. அப்ப எனக்குல வரும் 3 தர 5. அதுக்கடுத்து 20. அப்ப 20 நீங்க 2ஆல பிரிக்கலாம். 10 திரும்பியும் 2ஆல பிரிக்கலாம். 5 திரும்ப 5ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா 1. அப்ப இங்க 2 தர 2 தர 5. அப்ப இது 3லையும் காணப்படுகின்றது 5 மட்டும்தான். சரியா? சரி சார். ஆகவே அப்ப இந்த 3 எண்களுக்கும் போக்காப்பே, இந்த 3 எண்களுக்கும் போக்காப்பே பொது மடங்குகளில் சரியா சிறியது, அதாவது பொது காரணிகளில் பெரியது. மன்னிக்கவும், மாத்தி சொல்லிட்டேன். அப்ப இங்க 5 அப்படின்னு சொல்லி வரும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். புரியல சொல்லி தரீங்களா? சரி, திரும்ப ஒருக்கா சொல்றேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. திரும்ப ஒருக்கா சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. நான் இதுல போட்டிருக்கிறது வந்து 10, 15, 20 இந்த 3 எண்களையும் பொது போக்காப்பேய காணணும். யாது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களே. அப்ப நான் இத காண போறேன், முதன்மை காரணிகளை பயன்படுத்தி காண போறேன். அப்ப முதன்மை காரணிகளை பயன்படுத்தி காணும் பொழுது முதலாவது என்ன செய்யணும்? டானா பிரித்தலை போட்டு இந்த ஒவ்வொரு எண்ணின்றையும் காரணிகளை கண்டுபிடிச்சுக்கணும். முதன்மை காரணிகளை கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க 2ஆல பிரிச்சா 5,
திரும்ப 5ஆல பிரிச்சா 1. முதன்மை எண்களால மட்டும்தான் இங்க பிரிக்கணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அடுத்து 15 முதன்மை எண்களால பிரிச்சீங்கன்னா 3ஆல பிரிக்கலாம். அப்ப 5, பிறகு 5ஆல பிரிச்சா 1. இறுதியாக 1 வரும் மட்டும் கட்டாயம் பிரிக்கணும். அடுத்து 20 2ஆல பிரிக்கலாம் 10, 2ஆல பிரிக்கலாம் 5, பிறகு 5ஆல பிரிச்சீங்கன்னா 1. இப்ப இந்த காரணிகளை கீழே எழுதிக்கொள்ளும். அப்ப 10க்கு 2 தர 5, 15க்கு 3 தர 5, 20க்கு 2 தர 2 தர 5 இப்படின்னு வரும். இப்ப இது கிளியரா? இப்ப இதுல இருந்து இந்த 3 காரணிகள் நாங்க 3 எண்களையும் காரணிகள் எழுதியிருக்கோம் தானே, அந்த 3 எண்களையும் எந்த எண் பொதுவாக காணப்படுகின்றது, எந்த காரணி பொதுவாக காணப்படுகின்றன? 5 மட்டும்தான் பொதுவாக காணப்படுகின்றது. ஓகே, விலங்கல்ல விலங்கல்ல சார் 2 3 வந்து இதுல சார் பாரு, இங்க கீழே 1 இருக்குது, 15ல 2 இருக்கா? இல்ல சார் 20ல 2 இது 3 எண்கள்ல இருக்கணும் பூத்தா. அப்பதானே அப்பதானே பொது காரணி. ஒரு எண்ல மட்டும் இருந்து காணாது, 3 எண்லையும் காரணி காணப்பட்டாதான் அது பொதுவானது அப்படின்னு சொல்லுவோம். 3 எண்களையும் சரி, நீங்க 2 எண்ல மட்டும் பார்த்துட்டு போட இயலாது. 10லயும் காணப்படணும், 15லயும் காணப்படணும், 20லயும் காணப்படணும். அப்பதான் அது பொது காரணி. அப்ப இங்க 5 மட்டும்தான் 3 எண்களையும் காணப்படுது. ஆகவே ஓகாபே 5. சரியா? சரி, அப்ப இப்ப கிளியர் தானே? அது தேவையா இருந்தா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையா இருந்தா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? சரி, அப்ப அதே மாதிரி இன்னொரு முறை இருக்குது. வகுத்தல் முறை மூலம் பொது காரணிகளில் பெரியதை காணல். அப்ப இந்த போகாப்பே காண்றதுக்கு 3 முறைகள் இருக்குது. போகாப்பே காண்றதுக்கு 3 முறைகள். முதலாவது முறை வந்து ஒவ்வொரு எண்ணின்றையும் எல்லா காரணிகளையும் எழுதணும். அது முதலாவது முறை. 2வது முறை வந்து முதன்மை எண்களால மட்டும் என்ன செஞ்சு கொள்ளணும், ஒவ்வொரு காரணியையும் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒவ்வொரு எண்ணின்றையும் முதன்மை காரணிகளை கண்டுபிடிக்கிறது. முதலாவது முறை எல்லா காரணிகள், 2வது முறை முதன்மை காரணிகள். ஆனா 3வது முறை நேரடியா கண்டுபிடிக்கலாம். 3 எண்ணையும் போட்டு பொதுவான எண்ணால பிரிக்கணும். 3 எண்ணையும் போட்டு பொதுவான எண்ணால நீங்க என்ன செய்யணும், பிரிக்க வேண்டும். அப்ப இங்க 6, 12, 18 இந்த 3 எண்களையும் பொதுவாக பிரிக்கக்கூடிய 2 எண்கள் தான் இருக்குது. ஒன்று வந்து 2, இன்னொன்னு வந்து 3. அவ்வளவுதான் பிரிக்கலாம். அதுக்கு மேல இங்க பிரிச்சுக்கிட்டு போகலாம். அப்படி பிரிக்கும் பொழுது இந்த பக்கமும் அந்த 2, 3 இருக்கும், இந்த கீழ்ப்பக்கமும் அந்த 2 எண்கள் இருக்கும் கட்டாயம். அப்ப அதை நீங்க காண முடியும். அப்ப அந்த 2 காரணி நாங்க எதால பிரிச்சிருக்கோமோ அது 2ஐயும் மட்டும் பயன்படுத்தி பெருக்கி விட்டா எங்களுக்கு இலகுவாக போகாப்பேய கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பொதுவான எண்களால மட்டும் பிரிக்கிறது. அப்ப அந்த எண்களை பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு விளங்கும். அப்ப எங்களுக்கு தந்திருக்காரு 6, 12, 18 மூன்றுமே இரட்டை எண்கள். அப்ப 3ஐயும் 2ஆல பிரிக்கலாம். இப்ப அடுத்து 3, 6, 9 வந்துருச்சு. அப்ப 3, 6, 9 6 மட்டும்தான் இன்னைக்கு 2ஆல பிரிக்கலாம். 3ஐயும் 9ஐயும் 2ஆல பிரிக்கலாம். ஆனா 3, 6, 9 3ஆம் வாய்ப்பாடுல இருக்கனால அப்ப அந்த 3 எண்களையும் 3ஆல பிரிக்கலாம். பிரிச்சா 1, 2, 3ன்னு வருவாங்க. இதுக்கு அங்கிட்டு பிரிக்க முடியாது. ஏன்னா 1 வந்துருச்சு. அதுல ஏதாவது ஒரு இடத்துல 1 வந்துருச்சுன்னா கட்டாயம் நிப்பாட்டிடும். அதுதான் இங்க உள்ள டெக்னிக்.
அப்ப நீங்க பொதுவான எண்களால பிரிச்சுக்கிட்டு போகும் பொழுது ஒன்று வந்துட்டா அதோட ஸ்டெப் பண்ணிடணும். அதுக்கு அங்கிட்டு பிரிச்சு கொண்டு போக தேவையில்லை. அப்ப அந்த ஒன்றை நீங்க இதுக்கு எடுக்கிறது இல்ல. மற்ற 2 எண்களையும் எடுத்து நீங்க என்ன செய்யணும்? இணைக்கல பெருக்கணும். அப்ப பெருக்குனீங்கன்னா 2,3 அப்ப 2 6 அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஒயிட் போர்டில் உள்ள நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சார் இப்ப இந்த 3 எண்களை நான் அந்த பொதுவான எண்களால பிரிச்சு காட்டுறேன். இந்த 3 எண்களை அந்த பொதுவான எண்களால பிரிச்சு காட்டுறேன். அப்ப இங்கேயும் தானா பிரித்தல் தான். அப்ப 10, 15, 20. அப்ப இதுல நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 10ம் 20ம் இரட்டை எண்கள், 15 வந்து ஒற்றை எண். அப்ப 2ஆல இணைக்கல பிரிக்க முடியாது. ஏன்னா 2ஆல 10ஐ 20ஐ மட்டும் தான் பிரிக்கலாம். 3 எண்ணையும் பிரிக்கணுமே பொதுவான எண். அப்ப 3 எண்ணையும் என்னாலையும் பிரிக்கும் பொழுது இங்க 5ஆல மட்டும்தான் பிரிக்கலாம். அப்ப 5ஆல பிரிச்சீங்கன்னா இங்க இணைக்கல 2 வரும், இங்க 3 வரும், இந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எத்தனை வரும்? 4 வரும். இப்ப இதுக்கு அங்கிட்டு எங்களுக்கு பிரிக்க முடியாது. இவ்வளவு தான், இதோட நிப்பாட்டிக்க வேண்டியதுதான். ஏன்னா இதுல 2 இணைக்கல 4, இந்த 3 வந்து ஒற்றை எண்ணே. அப்ப இதுக்கு மேல பிரிக்க முடியாது. ஆகவே இது இலகுவான முறை. இதுதான் மிகவும் லேசு. போக்காப்பே காண்றதுக்கு மிகவும் இலகுவான முறை இதுதான். அப்ப போ கா பே சரியா? 5. இதுல இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். சாய்ஸ்ல இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். 36 சரியா? 36, 16, 63 சரியா மகன்? ஓகே சார். சார் இப்ப இந்த 3 எண்ணையும் பாருங்க, உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக தான் போட்டிருக்கேன். அப்ப இந்த 3 எண்களையும் தானா பிரித்தல்ல பிரிக்கணும். அப்ப 36, 16, 63. அப்ப 2ஆல இங்க பிரிக்க முடியாது. 2ஆல இங்க பிரிக்க முடியாது தானே? எஸ் சார். ஏன்னா 2ஆல இங்க பிரிக்க முடியாது. ஏன்னா இங்க 36 இருக்குது, இங்க 16 இருக்குது, இங்க 63 இருக்குது. அப்ப இந்த 3 எண்களை இணைக்கல. 36ஐயும் 16ஐயும் 2ஆல பிரிக்கலாம், 63 2ஆல பிரிக்க முடியாது. ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப நல்லா பார்த்துக்கொள்ளணும். இந்த 3 எண்ணையும் பொதுவான எண்ணால இங்க பிரிக்கணும். அப்ப இங்க 2ஆல பிரிக்க முடியாது. 36ஐயும் 63ஐயும் 3ஆல பிரிக்க முடியும். ஆனா 16 3ஆல பிரிக்க முடியுமா? முடியாது சார். முடியாது. அப்ப இந்த 3 எண்ணையும் பிரிக்கக்கூடிய பொதுவான எண் 1 மாத்திரம் தான். அப்ப இங்க 36, இங்க 16, இங்க 63. அப்ப இது 3க்கும் போக்காப்பே வேற எந்த ஒரு எண்ணாலையும் இங்க பிரிக்க முடியாது. இந்த 3 எண்களுக்கும் போக்காப்பே வந்து எத்தனைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா 1 தான் இங்க போக்காப்பே. சரியா? ஓகே சார். சார் அப்ப அந்த எண்களை பார்க்கும் பொழுது நீங்க இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். இந்த 3 எண்களுக்கும் எந்த எண்ணால நாங்க பொதுவாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகேவா? சார் இத 2ஐயும் நோட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணுங்க. விலங்கல மகள் எனக்கு கொஞ்சம் விளங்கப்பட்டுட்டு எனக்கு விளங்கல் இது. இந்த 36, 16, 63 இந்த கேள்வி விலங்கல் இல்லையா? நோ சார். சரி. இப்ப நாங்க பாக்குறது வந்து என்ன தலைப்பு கீழே பார்த்து கொண்டிருக்கோம்? போக்காப்பே. போக்காப்பே பொது காரணிகளில் பெரியது. எப்படி மகள்? பொது காரணிகளில் பெரியது. அப்ப நான் உங்களுக்கு தந்திருக்கிற 3 எண்கள் 36, 16, 63. அப்ப இந்த 3 எண்களையும்
சரியா? எங்களுக்கு 3 முறைகள் இருக்குது. அப்ப நாங்க இப்போ வகுத்தல் முறை மூலம் தான் செய்யறோம். இத என்ன முறையில செய்யறோம்? வகுத்தல் முறை. வகுத்தல் முறையில. அப்ப வகுத்தல் முறையில செய்யக்கில இந்த 3 எண்களையும் பொதுவான எண்ணால மட்டும்தான் பிரிக்கணும். எல்லா எண்களாலையும் பிரிக்க முடியாது. இந்த 3 எண்களையும் பிரிக்கக்கூடிய பொதுவான எண்ணால மட்டும்தான் பிரிக்கலாம். இப்ப பாருங்க, 10, 15, 20 இருக்குது. அதனாலதான் இதை அழிக்காம வச்சிருக்கேன். இந்த 10ஐயும் 20ஐயும் 2ஆல பிரிக்கலாம். ஆனா 15 2ஆல பிரிக்க முடியாது. அப்ப இந்த 3 10, 15, 20 இது 3ஐயும் பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு பொதுவான எண் 5 மட்டும்தான். இது கிளியரா? எஸ் சார். சார், அப்ப அதே போல இது 36, இது 16, இது 63. அப்ப 36ம் 16ம் இரட்டை எண்கள். இது ரெண்டையும் 2ஆல பிரிக்க முடியும், 4ஆல பிரிக்க முடியும். ஆனா 63 2ஆலையும் 4ஆலையும் பிரிக்க முடியுமா? முடியாது சார். முடியாது. இப்ப திரும்பி இன்னொரு பக்கம் வாங்க. 36ம் 63ம் மடங்கு. ரெண்டையும் 3ஆல பிரிக்கலாம். 16 3ஆல பிரிக்க முடியுமா? முடியாது. முடியாது. அப்ப இதுல நான் ஏன் இந்த ஒற்றை எண் ஒண்ணு வச்சிருக்கேன்னா, அதை உங்களுக்கு வலியுறுத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் இன்னைக்குள்ள ஒற்றை எண் ஒண்ணு போட்டேன். அப்ப இந்த 3 எண்களையும் பிரிக்கக்கூடிய பொதுவான எண்கள் இல்ல. ஆனா ஒரே ஒரு பொதுவான எண் யார் இருக்கா? ஒன்று. ஒன்று மட்டும்தான் இருக்குது. வேற எந்த ஒரு பொதுவான எண்ணும் இல்ல. 36, 16, 63க்கு இல்ல. வேணா இந்த 3 எண்களோட காரணிகளை எழுதி போட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு கிளியரா வரும். சரியா? ஓகே சார். சார், ஓகே சார். அதை நோட் பண்ணிட்டா இந்த ஸ்கிரீன்ல ஒரு உதாரணம் வச்சிருக்கிறேன். 72ம் 108ம். அப்ப நாங்க பார்த்த இந்த 3 முறைகளையும் இப்ப பார்க்க போறோம். 3 முறைகள் இருக்குதானே போக்காப்பே கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப அந்த 3 முறைகளையும் இங்க நாங்க பார்க்க போறோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப தந்திருக்கிற எண் வந்து 72ம் 108ம். தந்திருக்கிற எண் வந்து 72ம் 108ம். அப்ப இதுல முறை 1 என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா காரணிகளையும் எழுதுறது. அப்ப இங்க எல்லா காரணிகளையும் எழுதுனா 72 காரணிகள் 1 2 3 4 8 9 18 அப்புறம் 24 36 72. இணைக்கல இன்னும் ஒரு காரணி வரல. 72க்கு 12 வரல. எத்தனை இணைக்கல வரல? 12 வரல. 12 வரல. சரி, அப்ப இணைக்கல 12 போட்டேன். சரியா? 12 இணைக்கல அவங்க போட்டு இல்ல, 6ஐயும் இணைக்கல அவங்க போட்டு இல்ல. அது ரெண்டையும் நம்ம கட்டாயம் இணைக்கல போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. அப்ப அதனால அந்த 2 எண்களையும் இணைக்க வைக்கலாம். 108 காரணிகள் 1 2 3 4 9 12 36 54 108 1108 அல்ல 108. ஒரு ஒன்று வந்து கூட வந்திருக்குது. அதை வெட்டி கொள்ளுங்க. அப்ப இப்ப இந்த காரணிகள் எல்லாம் நாங்க எழுதியிருக்கோம். எழுதின பிற்பாடு இந்த பொதுவான காரணிகளை பாருங்க, அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்ப இந்த பொதுவான காரணிகள்ல மிகவும் பெரிய காரணி வந்து எத்தனைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா 36 தான் இருக்கு. அப்ப இந்த 2 எண்களையும் பிரிக்கக்கூடிய பொதுவானதுல மிகப்பெரியது 36. அப்ப இந்த பாருங்க கீழே கொடுத்திருக்காரு, இவற்றுள் மிகப்பெரிய பொது காரணி 36 ஆகையால் அப்ப பொது காரணிகளில் பெரியது 36. சரியா? ஓகே சார். சரி, இப்ப இத நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எண்ணின் எல்லா காரணிகளையும் நாங்க தெரிஞ்சிருக்கோம். எங்களுக்கு தர்ற எல்லா எண்களையும் கட்டாயம் செஞ்சிருக்கோம். எல்லா காரணிகளையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப அது இங்க கட்டாயம் தேவை. அப்ப அந்த எல்லா காரணிகளையும் இங்க நாங்க தெரிஞ்சிருந்தா தான் இந்த முறையில எங்களுக்கு என்ன செய்யலாம். அதை நீங்க கிளியரா வேலையும் கொள்ளுங்க. சரிதானே? சரி, அப்ப அடுத்து பாருங்க. சரியா? இது குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இந்த முறை வந்து காரணிகள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இது இலகுவானது அப்படின்னு நாங்க சொல்லலாம்.
எல்லா காரணிகளும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இது இலகுவானது அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியும். சரிதானே மயன், சரிதானே மகள்? ஓம் சார். சரி சரி, சார். கொஞ்சம் வேகமா இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோ நோ சார். கொஞ்சம் கொஞ்சம் குயிக் பண்ணா நல்லா. நோ சார். சார் நீங்க ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணிக்கிறது மெலுவன்மா சார். விலகல மகள்? இந்த ரெட் கலர்ல இவற்றுள் மிகப்பெரிய பொது காரணி 36 அதுவும் நோட் பண்ணணுமா சார்? இல்ல நான் உங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த 36 இதுல பொது காரணியாக நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. சரியா? அப்ப அந்த இது அது பிரச்சனை இல்லை. ஆகவே 72,108 பொது போக்காப்பேன்னு சொல்லி ஷோர்ட்டா போடலாம். தான் இங்க ஸ்கிரீன்ல எழுதியிருக்கேன். அந்த ஒயிட் போர்ட்ல பொது காரணிகளுள் பெரியதுன்னு எழுதிக்கல நிறைய எழுத்துக்கள் இருக்குதானே. அப்ப அத போ.கா.பே அப்ப அப்படி போட்டா பொது காரணிகளில் பெரியது சமன் 36 அப்படின்னு சொல்லி எழுதுனா காணும். சரியா? ஓகே ஓகே சார். இப்ப இதுல ரெண்டாவது முறைக்கு போவோம். ரெண்டாவது முறை வந்து முதன்மை எண்களால மட்டும் வகுக்கணும். யாரால மட்டும் வகுக்கணும்? முதன்மை எண்களால மட்டும் வகுக்கணும். இத பாருங்க, முதன்மை எண்களால மட்டும் இங்க வகுத்திருக்காரு. அப்ப முதன்மை எண்களால 72 தனியா வகுக்கணும். முதன்மை எண்களால 102 தனியா வகுக்கணும். 108 தனியா வகுக்கணும். சரியா மகன், சரியா மகள்? சரி. ஓகே சார். வகுத்து போட்டுட்டு அந்த எல்லா காரணிகளையும் எழுதி கொள்ளணும். அப்ப 72க்கு 2 3 தடவையும் சரியா 3 2 தடவையும் வந்திருக்குது. 108க்கு 2 2 தடவையும் 3 3 தடவையும் வந்திருக்குது. அப்ப அப்படி ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது 2 வந்து 2 எண்களுக்கும் பொது காரணியாக 2 தடவைகள் வந்திருக்காரு. இது ஒரு தடவை, இது ஒரு தடவை. அழகா வட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி 3 2 தடவைகள் வந்திருக்குது. அப்ப அந்த இதுகளை மட்டும் நாங்க என்ன செய்யறது? எடுத்து பெருக்கி கண்டுபிடிக்கிறது. அப்ப அதை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா 2 ஒரு தடவை போட்டாச்சு, 2 இன்னொரு தடவை போட்டாச்சு, 3 ஒரு தடவை, 3 2 தடவை. அப்ப இங்க 2 2கள் பெருக்கப்படும், 3 2கள் பெருக்கப்படும். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது 2 4 3 12 12ஐயும் 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 36 வரும். ஓகே ஓகே சார். சார். அப்ப இங்க வந்து முதன்மை எண்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம்? முதன்மை எண்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த முதன்மை எண்களை பயன்படுத்தி எங்களுக்கு தரப்படுகின்ற எண்ணை வகுக்கணும். முதன்மை எண்களால மட்டும்தான் வகுக்கணும். இறுதியாக 1 வரும் மட்டும் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? வகுக்க வேண்டி இருக்கும். அப்படி வகுப்பதன் மூலமாக அந்த 2 எண்களுக்குமான காரணிகளை எழுதி பிடிச்சு பிறகு நீள்வட்டம் ஏதாவது ஒரு டிசைனை பயன்படுத்தி பொதுவானதுக்கு வட்டம் போடும். அப்ப 2 வந்து 72ல 3 தடவை இருக்குது. ஆனா 108ல 3 3 தடவை இருக்குது. அப்படி பார்க்காதீங்க. 2லயும் இருக்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்ப 72ல 2 ஒரு தடவை இருக்குது. அதே மாதிரிக்கே 72ல 2 2 தடவை, 72ல 2 3 தடவை, 3 ஒரு தடவை, 3 2 தடவை, 108ல 2 ஒரு தடவை, 2 2 தடவை, 3 3 தடவைகள் இருக்குது. அப்ப இது 2லயும் பொதுவானதை நாங்க செலக்ட் பண்ணோம்னா 2க்கும் 2 வந்து 2 தடவைகள் இருக்கும், 3க்கு 3 வந்து 2 தடவைகள் இருக்கும். அப்ப 2 2 தடவைனா 2 4, 3 2 தடவைனா 3 9, 9ஐயும் 4ஐயும் பெருக்கினீங்கன்னா 36 வந்துடும். சரியா? ஓகே சார். அது வந்து முதன்மை எண்களால வகுப்பதன் மூலமா கண்டுபிடிக்கிறது. அப்ப முதலாவது முறை எல்லா காரணிகளையும் பயன்படுத்துவோம். 2வது முறை முதன்மை எண்களை மட்டும் பயன்படுத்துறது. ஆனா 3வது முறை பொதுவான எண்களால பிரிக்கிறது.
எந்த எண்களால பிரிக்கிறது? பொதுவான எண்கள் பொதுவான எண்களால பிரிக்கிறது. பொதுவான அப்ப எண்கள். 72ம் 108ம் இரட்டை எண்கள். அப்ப முதலாவது 2ஆல பிரிக்கலாம். அப்ப இங்கே 36, இங்க 54 வந்துடும். 36ம் 54ம் இரட்டை எண்கள். அப்ப திரும்பியும் 2ஆல பிரிக்கலாம். அப்ப முதலாவது தடவை 2ஆல பிரிச்சாச்சு, அடுத்தும் 2ஆல பிரிச்சாச்சு. பிரிச்சிங்கன்னா 36ல 2 18 தடவை, 54ல 2 27 தடவை. இப்ப அடுத்து இந்த 27 காணப்படுறனால இனி 2ஆல எங்களுக்கு பிரிக்க முடியாது. 2ஆல பிரிக்க முடியுமா? முடியாது. இந்த இடத்துல 18ம் 27 3இன் மடங்குகள்னால இங்க 3ஆல பிரிக்கலாம். இங்க எத்தனையால பிரிக்கலாம்? 3ஆல பிரிக்கலாம். 3ஆல பிரிச்சீங்கன்னா 18ல 3 வந்து 6 தடவை, 27ல 3 வந்து 9 தடவை. பிறகு 6ஐயும் 9ஐயும் 3ஆல பிரிக்க முடியும். பிரிச்சீங்கன்னா 6ல 3 வந்து 2 தடவை, 9ல 3 வந்து 3 தடவை. இதுக்கு அங்கிட்டு பிரிக்க முடியாது. ஏன்னா 2 வந்து வேற எண், 3 வந்து வேற எண். அப்ப ஆக மொத்தம் இதுல பொதுவான எண்களால பிரிக்கும் பொழுது 2 2 தடவையும் 3 2 தடவையும் வருது. இத பாருங்க, அழகா அம்புக்குறி மூலமா இங்க காமிச்சிருக்காரு. அப்ப 72, 108 போக்காப்பையை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வகுத்த எண்களை மட்டும் நீங்க பெருக்குனீங்கன்னா 2 2 தடவையும் 3 2 தடவையும், ஆகவே 36 உங்களுக்கு போக்காப்பையாக வரும். சரியா? ஓகே சார். ஓகே சார். இதையும் கொஞ்சம் குயிக்கா எழுதி கொள்ளுங்க. 2 முறையும் கொஞ்சம் வேகமா எழுதி கொள்ளுங்க. சார் எழுதிட்டேன். சரி மகள், எழுதிட்டா திரும்ப ஒருக்கா பாருங்க. எழுதிட்டேன் சார். எல்லாரும் எழுதியாச்சு. இன்னும் டைம் வேணுமா யாருக்காவது? கொஞ்சம் தாங்களே சார். ஓகே ஓகே ஓகே. நோட் பண்ணு. அப்ப போக்காப்பே காண்றதுக்கு எத்தனை முறைகள் இருக்குது? 3 முறைகள். 3 முறைகள். 2 முறைன்னு அங்க வருது பதில். 3 முறைகள். எல்லா காரணிகளையும் பயன்படுத்துறது ஒரு முதலாவது முறை. எல்லா காரணிகளையும் பயன்படுத்தி காண்றது முதலாவது முறை. 2வது முறை முதன்மை எண்களால வகுப்பதன் மூலமா கண்டுபிடிக்கிறது 2வது முறை. 3வது முறை பொதுவான எண்களால வகுப்பதன் மூலமா கண்டுபிடிக்கிறது 3வது முறை. சரியா? சரி சார். சரி சார். நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணுமா? நோட் பண்ணியாச்சு. ஓகே சார். கொஞ்சம் டைம் வேணும் சார். சரி, கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க மகன். மத்தவங்க நோட் பண்ணிட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஓகே சார். சரியா? இப்ப நான் இதுல ஒரு பயிற்சி ஒன்று இப்ப நாங்க பார்ப்போம். சரியா? பயிற்சி ஒன்று. இப்ப இதுல வந்து பாருங்க, எல்லாமே இங்க இடைவெளி நிரப்புறதுக்கு தான் இருக்குது. இதுல வந்து இடைவெளி நிரப்புறதுக்கு இருக்குது. அப்ப இந்த முதலாவது கேள்வி 2வது கேள்விய இது பண்ணல. இது 2 கேள்வி நீங்க இந்த இடைவெளி நிரப்ப இருக்கனால இங்க நினைக்கல செய்யலாம். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். இப்ப 8 காரணிகள் எழுதினோம்னா 1 வருவாரு, 2 வருவாரு, 4 வருவாரு, 8 வருவாரு. சரியா? 12க்கு 1 2 3 4 சொல்லுங்க. 6 12. 6 12. இப்ப இது 2லயும் என்னென்ன பொது காரணி இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குது. ஆகவே 8, 12க்கான பொது காரணிகளில் பெரியது எத்தனை? 1 2 4.
சரி, இது மூன்றும் பொது காரணிகள். இது மூன்றுல யாரு பெரிய ஆள்? 4 4 பெரிய ஆள். சரியா? இப்ப கிளியரா? சார், அப்ப அதே மாதிரிக்கே 54 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுனா 2 தடவையும் 2 எத்தனை தடவையும் 2 தடவை 3 எத்தனை தடவை 3 3 தடவை 2 தடவை 3 தடவை 3 தடவை 3 தடவை 3 தடவை. சரியா? 1 நான் கூட போட்டேன். 3 3 தடவை வரும். ஏன்னா 54 2ஆல பிரிச்சா 27, 57 2ஆல பிரிச்சா 27. அப்ப இங்க 3 தடவை 3 வரும். 90க்கு 2ஆல பிரிச்சீங்கன்னா 45. அப்ப நேரடியா ஒரு தடவை தான் வரும். ஒரு தடவை 3ஆல பிரிச்சீங்கன்னா 45. சரியா? அப்ப இங்க நினைக்கல 45 3ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னாக்க 15 தடவை. அங்கால அப்ப 5ஆல பிரிச்சீங்கன்னா சரி. ஓகேவா? அப்ப 3 2 தடவை வரப்போகுது. 3 எத்தனை தடவை வரும்? 2 தடவை 2 தடவை. 3 9, 9ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 45, 45ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 90. அடுத்தது 72, 2ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 4, 2ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 4. அடுத்து 4ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 12. சரி, அப்ப இங்க நினைக்கல இன்னொரு 2 வருவாரு. 2 4. சரியா? 2ஆல பிரிச்சீங்கன்னா 36, 36 2ஆல பிரிச்சா 18, 18 2ஆல பிரிச்சா 9. அப்ப 3 2 தடவையும் 2 3 தடவையும். சரியா மகன்? சரியா? சரி சார். அப்ப இது மூன்றுலையும் இருக்கக்கூடிய பொது காரணிகள் 2 ஒரு தடவை இருக்குது. இந்த பாருங்க 2 ஒரு தடவை. அதுக்கடுத்து 3 2 தடவை இருக்குது. 3 2 தடவை இருக்குது. அப்ப இங்க இதுல அவ்வளோத்தையும் பெருக்குனீங்கன்னா 3 9, 9 2ஆல பெருக்குனா எவ்வளவு? 18. அப்ப இந்த 3 எண்களையும் பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எத்தனை? 18 18 சரி. அப்ப இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி சார். கிளியர் தானே? கிளியர் தானே? இன்னொரு கேள்வி பார்த்துருவோம் இதுல. இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு 2 எண்கள் தான் இதுல தந்திருக்காங்க. 2 எண்கள்ல தான் தந்திருக்காங்க. எல்லா காரணியையும் எழுதிதான் இதை கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டாவது கேள்வியில 1 2 3 4 5 6 இருக்கு. 6 எண்கள் தந்திருக்காங்க. எல்லா காரணிகளையும் எழுதுவதன் மூலமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது. சரியா? சரி சார். சரி, அப்ப நான் அதுல 5வது கேள்விய செஞ்சு காமிக்கிறேன். எத்தனாவது கேள்வி? 5வது கேள்வி. 5வது கேள்வி. உங்களுக்கு ஒரு கேள்வி தருவேன். நான் முதல்ல 5வது கேள்விய பெஸ்ட்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்ப ரோமன் இலக்கத்துல 5வது, ரோமன் இலக்கத்துல 5வது பாத்துக்கிட்டீங்கன்னா 72 முதல்ல. அப்ப 1 வரும், 2 வரும், 3 வரும். சரியா? 4 வரும், 6 வரும் தானே? எஸ் சார். 6 வரும். அதுக்கடுத்து 8 வரும், 9 வரும், 12 வரும், 18 வரும், 36 24 வரும், 16 வராது. சரியா? 18 வருவாரு. 18, 24, 36, 72. அப்ப எத்தனை காரணிகள் இருக்குது 72க்கு? எத்தனை காரணிகள்? 12 காரணிகள். 12 காரணிகள் இருக்குது. 96 1 வருவாரு, 2 வருவாரு, 3 4 6 வரும் தானே? எஸ் சார்.
8 வரும். சரியா? 9 வராது, 12 வரும், 18 வராது, 24 வரும், 36 வரும், அதுக்கடுத்து 96. சரியா? ஓகே சார். சரி. இப்ப இந்த இதுல மிகப்பெரியது யாரு? 36 சார். ஆகவே போகாப்பே 36 36. இப்ப கிளியரா? கிளியர் சார். சார் சார். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ரெண்டாவது கேள்வி செய்யுங்க பாப்போம். 24ஐயும் 30ஐயும் 24க்கும் 30க்கும் அதை செய்யுங்க பாப்போம் குயிக்கா. ரெண்டாவது கேள்வியா சார்? ஓ, ரெண்டாவது கேள்வி மகன். எல்லா காரணிகளையும் எழுதுவதன் மூலமாக செய்ய வேண்டும். ரஞ்சிதம் சார். கண்டுபிடிச்சாச்சு சார். எல்லாரும் செய்தாச்சா? ஓ கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சார் சரிட்டேன் சார். 24 காரணி 1 வரும், 2 வரும், 3, 4, 6, 12, அதுக்கடுத்து 24, அங்கால 8 வருவார். 3 எழுதியிருக்கேன். சரியா? 8 வரும். 30க்கு 1 வரும், 2, 3, 5, 6, 10 வருவாரு, 15, 30. சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். சில பேர் இதுல உள்ள எல்லா காரணங்களையும் நீங்க எழுதியிருக்க மாட்டீங்க. அப்ப இந்த 2 எண்களுக்கும் பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா 6 தான் மிகப்பெரிய எண். ஓகேவா? சரி சார். சார் அப்ப கீழே போகாப்பேன்னு எழுதியிருக்கணும். 6 6. இப்ப கிளியரா எல்லாருக்கும்? ஆம் சார். சரியா? அப்ப இந்த போகாப்பே காண்றது கொஞ்ச நாள் போக்குல மறந்து போயிடும். மறக்காம இருக்கணுமா இருந்தா அடிக்கடி பயிற்சிகள் செய்தா மட்டும்தான் மறக்காம வச்சு கொள்ளலாம். சார் அப்ப அந்த கேள்வி 3வது கேள்வி ஓகே தானே? இப்ப அடுத்த கேள்வி 3வது கேள்வியில பாருங்க. பின்வரும் சோடி எண்களின் பொது காரணிகளுள் பெரியதை அவ்வெண்களை முதன்மை எண்களின் பெருக்கமாக, இதன் பெருக்கமாக முதன்மை எண்களின் முதன்மை எண்களின் பெருக்கமாக பயன்படுத்தி இத கண்டுபிடிக்கணும். அப்ப இதுலயும் நான் ஒரு கேள்வி உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். சரி, எந்த கேள்வியை செய்ய நீங்க சொல்லுங்க. எந்த கேள்வி நான் செய்ய? முதலாவது கேள்வி சார். ரெண்டாவது. ஒரு ஆள் இரண்டாவதுன்னு சொல்ற, ஒரு ஆள் முதலாவதுன்னு சொல்ற. சாரி, யாருக்கும் வேண்டாம். நான் 4வது கேள்வி செய்யறேன். 4வது கேள்வியில 48, 72. அப்ப 48 நீங்க முதன்மை எண்களால வகுத்து கொள்ளணும். அப்ப இந்த இங்கிட்டு 48 போட்டு 2ஆல பிரிச்சீங்கன்னா 24, 2ஆல பிரிச்சீங்கன்னா 12, 2ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 6, 2ஆல பிரிச்சீங்கன்னா 3, 3ஆல பிரிச்சீங்கன்னா 1. அப்ப 2 4 தடவையும் 3 ஒரு தடவை. சரியா? சரி சார். சாரி, அதுக்கடுத்து 72 பிரிக்கணும். அப்ப 72 ஆல்ரெடி நாங்க பிரிச்சது தான், இருந்தாலும் திரும்ப ஒருக்கா பிரிச்சு காமிக்கிறேன். 2 3 தடவையும் 3 2 தடவையும் இருக்கும்.
சரியா மகன், சரியா மகள்? சரி சார். சரி சரி. சார். இப்ப இதுல பொதுவானதுக்கு நாங்க வட்டம் போடுவோமா இருந்தா 2 3 தடவை வரும், 3 ஒரு தடவை வரும். 2 3 தடவையும் 3 எத்தனை தடவை வரும்? ஒரு தடவை. ஒரு தடவை. ஆகவே போக்காப்பே 2 தர 2 தர 2 தர 3. அப்ப 2 4 4 8 8 3 பெருக்கினீங்கன்னா 24. சரியா? ஓகே சார். 24. சரிதானே? அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். சரி. அப்ப நீங்க ரெண்டாவது கேள்வியை செய்யுங்க. 45, 54 அந்த கேள்வியை கண்டுபிடிங்க டக்குன்னு. ஒயிட் போர்ட்ல உள்ள நோட் பண்றோம், நோட் பண்ணிக்கொள்ளுங்க வேகமா. சார் ஒயிட் போர்டு விளங்க மாட்டேங்குது சார். விளங்கும் விளங்கும். அவங்க யாராச்சும் ஒன் பண்ணியிருப்பாங்க மைக்கை. ஒன் பண்ணியிருந்தா டக்குன்னு எல்லாரும் ஓப் பண்ணிக்கொள்ளுங்க. மைக்கை ஒன் பண்ணியிருக்கவங்க குயிக்கா ஓப் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. செஞ்சுட்டோம் சார். சரி பாப்போமா? செஞ்சுட்டு சார் கொஞ்சம் வைக்கணுமா? ஓகே. சரி சரி. சார். சரியா மகன், சரியா மகள்? செஞ்சுட்டோம். சரி செஞ்சுட்டோம் சார். சரி ஓகே. சரி அப்ப கவனிங்க. செம்ம லேசு. அவ்வளவு கஷ்டமெல்லாம் பட வேண்டிய அவசியமே இருக்காது. எத்தனாவது கேள்வின்னு சொன்னா ரெண்டாவது கேள்வி. 45, 54. முதல்ல 54 பிரிச்சு கொள்வோம். 2ஆல பிரிச்சா 27. 3ஆல பிரிச்சா 9. 9 3ஆல பிரிச்சா 3. 3 3ஆல பிரிச்சா 1. பிறகு 45 நேரடியா 3ஆல பிரிக்கலாம். பிரிச்சீங்கன்னு சொன்னா 15. திரும்பியும் 3ஆல பிரிக்கலாம் 5. 5 5ஆல பிரிச்சீங்கன்னா 1. அப்ப எழுதுவீங்க 45க்கு 3 தர 3 தர 5. 54க்கு 2 தர 3 தர 3 தர 3. அப்ப இங்க 2 எண்லையும் பொதுவாக காணப்படுறது 3 மட்டும்தான். சரியா? 2 3கள் இருக்குது. எத்தனை 3கள் இருக்குது? 2 3. 2 3கள். அப்ப எனக்கு சாட்சி தான் போடலாம். இப்படி சரிவாகத்தான் போட இயலுது. இப்படி 2 3கள் வரும். ஆகவே போக்காப்பே ஓ கா பே சமன் 3ஐயும் 3ஐயும் பெருக்கி விட்டீங்கன்னா 9 விட. சரியா?
சரி சார். Okay, sir. கிளியர் தானே? Sir. எஸ் Clear, சார். sir. இன்னும் ஒரே ஒரு தலைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் டக்குன்னு பார்த்துருவோம். சரி, தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. பொது மடங்குகளில் சிறியது. தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. பொது மடங்குகளில் சிறியது. ஓமசி. ஓமசி. சரியா? சரி சார். போட்டீங்களா? Sir. Yes, sir. சரியா. சரி, இந்த ஒயிட் போர்டு அழிக்கவா? ஓகே சார். சரி, இந்த போமசி உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தேவைப்படும். சரியா? பிசிக்கல் சயின்ஸ், பயோ சயின்ஸ் செய்யறதுக்கு உயர்தரத்துல ஐடியாஸ், அதாவது இன்ஜினியர் ஆகணும் கனவு, அப்படி வைத்தியர் ஆகணுங்கிற கனவு இருக்கவங்க கட்டாயம் இந்த போமசி தெரிஞ்சிருக்கணும் அங்க போற வரைக்கும். அப்ப இங்க நல்லா பார்த்து கொள்ளணும். சரியா? இப்ப இன்றைய நாட்கள்ல இந்த உயர்தர பெறுபேறுகள் வந்து எவ்வாறு அலங்கரித்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அங்கிட்டு பார்த்தா கிளிநொச்சியில நம்மட சகோதர ஒருத்தர், அங்கிட்டு காத்தான்குடி பக்கம் நம்மட சகோதரர் ஒருத்தர். அப்ப அப்படி பார்க்கையில எவ்வளவுக்கு சந்தோஷமான இதுகள் இருக்குது. அப்ப படிப்பு என்பது யாருக்கும் இயலும். இங்க வசதிகள் வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. தியாகம், அடுத்தது கடின உழைப்பு, இது ரெண்டு இருந்தா போதுமானது. இவ்வளவுதான் தேவை. ஏழைகள் பணக்காரர் என்ற வித்தியாசம் கல்விக்கு இல்லை. அது விளங்கிக்கிறோம். ஏன்னா எல்லாரும் நல்ல ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அப்ப ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குற மாதிரிக்க கேட்டு ஒழுங்கா ஒழுங்கணும்னு சொன்னா கஷ்டமே இருக்காது. அழகா அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா ரிசல்ட்ஸ், நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாமே ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸோட வந்தவங்க இல்லை. அதை கிளியரா புரிஞ்சுக்கொள்ளணும். 9 எடுத்தவர்கள் சரியா ஏ லெவல்லையும் 3 எடுக்கலாம். அதே நேரத்துல ஏ லெவல்ல 3 எப்பும் எடுக்கலாம். அதுல எந்தவித சிக்கலும் ஐயமும் இருக்காது. அப்ப உழைப்பு தான் இங்க முக்கியமானது. ஓ லெவல்ல 9 எடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு உழைப்பு பயன்படுத்துறோமோ அதே மாதிரிக்கு ஏ லெவல்லையும் நாங்க இருக்கணும். இல்லாட்டி கடவுள் நம்மளை தண்டிச்சிருவார். அப்ப அந்த இடத்துல நம்ம சரிக்கிடுவோம். அப்ப அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரி, அப்ப பொது மடங்குகளுள் சிறியது இது. நீங்க தரம் இப்ப 7னா 8க்கு தேவை, 9க்கு தேவை, 10க்கு தேவை, 11க்கு தேவை, 12, 13 கட்டாயம் தேவை. அப்ப அதுகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரி, அப்ப இங்க மகன் போமசி காண்றதுக்கு 2 முறைகள் இருக்குது. எத்தனை முறைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 முறைகள் இருக்குது. அப்ப அதுல முதலாவது முறை என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, எங்களுக்கு தார சில எண்கள் அவர் தருவார். அப்ப எங்களுக்கு ஒரு சில எண்கள் தருவார். அந்த எண்களோட சரியா பொது மடங்குகளுள் சிறியதை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த எண்கள், ஒரு சில எண்கள் எங்களுக்கு தாரார்னா அந்த எண்களுக்கு பொது மடங்குகள் நிறைய இருக்கும். ஆனா அதுல மிக சிறியதை தான் இங்க கண்டு தேவைப்படும். அப்ப இங்க பாருங்க 2, 3, 4 தந்திருக்கார். இந்த 3 எண்களுக்கும் பொது மடங்குகள் நிறைய இருக்குது. இருக்குதானே? இது 3க்கும் நிறைய இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்குது. சரியா? அப்ப இதுல உள்ள அவலத்தை நீங்க போட தேவையில்லை. இதுல உள்ள அவலத்தையும் போட தேவையில்லை. 2, 3, 4 ஆகிய எண்களின் பொது மடங்குகளுள் சிறியதை காண்போம். அதை மட்டும் நோட் பண்ணுங்க. இதை மட்டும் போடுங்க. எல்லாத்தையும் போட தேவையில்லை. இதை மட்டும் போடுங்க. 2, 3, 4 ஆகிய எண்களின் பொது மடங்குகளுள் சிறியதை காண்போம். சரியா? சரி சார். சார், அப்ப இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா சரியா, இப்ப இதுல நாங்க காணும் பொழுது நாங்க இதோட மடங்குகளை நாங்க எழுதணும். பெஸ்ட்ல இந்த எண்களோட மடங்குகளை நாங்க எழுதி கொள்ளணும். சரியா? இந்த பாருங்க, அழகா இங்க எழுதி காமிச்சிருக்கு. அதனால்தான் இது அப்படியே நான் தந்தேன். அப்ப இந்த அட்டவணையை நீங்க நோட் பண்ணணும். அப்ப முதலாவது வேலை இந்த 3 எண்களையும் மடங்குகளை நாங்க எழுதுறது.
அப்ப 2 மடங்குகள் 3 மடங்குகள் 4 மடங்குகள். மடங்குகள் என்பது வாய்ப்பாடு. மடங்குகள் என்பது என்னது? வாய்ப்பாடு. அப்ப நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து பாடமாக்கி இருப்பீங்க. வாய்ப்பாடு எண். அப்ப அதை அப்படியே எழுதணும். அப்ப 2 மடங்குகள்னா 2ஆம் வாய்ப்பாடு, 3 மடங்குகள்னா 3ஆம் வாய்ப்பாடு, 4 மடங்குகள்னா 4ஆம் வாய்ப்பாடு. இப்ப இப்படி எழுதும் பொழுது இதுல பாருங்க, இந்த 3 எண்களுக்கும் பொதுவான மடங்குகள் எல்லா சந்தர்ப்பங்களையும் வராது. எல்லா சந்தர்ப்பங்களையும் வருதா? இல்ல. இல்ல. பச்சை கலர்ல அழகா உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்காரு. 2 பொதுவான மடங்குகள் தான் இதுல காணப்படுது. 2 தான் காணப்படுது. பாருங்க, இதுலயும் 3 எண்களையும் 12 இருக்குது, 3 எண்களையும் 24 இருக்குது. அப்ப நாங்க இந்த 2 எண்களையும் பொதுவான மடங்குகள்னு சொல்லி எடுத்தோம்னா, இந்த 12,24 பொதுவான மடங்குகள்னு சொல்லி நாங்க எடுத்தோம்னா, அதே போல நிறைய பொதுவான மடங்குகள் அதுக்கு வரும். 12 வரும், 24 வரும், 36 வரும், 48, 60, 72. இந்த எண்கள் எல்லாமே அதண்ட பொதுவான மடங்குகள். சரியா? சரி சார். அப்ப இதுல மிக சிறிய பொதுவான மடங்கு எது? 12 தான் மிகச்சிறிய பொதுவான மடங்கு. 12 முதலாவதா காணப்படுறது தான் அதோட மிகச்சிறியதாக இருக்கும். அப்படித்தானே? முதலாவதாக காணப்படுவது தான் அதோட மிகச்சிறிய பொது மடங்காக காணப்படும். அப்ப அதை நாங்க எழுதி விட்டா சரி. ஓகேவா? ஓகே சார். இந்த முறை அவ்வளவு கஷ்டமே இல்லை. இந்த முறை அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஏன்னா மடங்குகள் எல்லாத்துக்கும் எழுத முடியும். கூட்டி கூட்டி போட்டுக்கிட்டு போகலாம். அப்படி இல்லாச்சு அந்த வாய்ப்பாடுகளை போட்டுக்கொண்டு போகலாம். சரியா? அப்படி போட்டா ஈஸியா இதை எழுத முடியும். சரிதானே? சார், இப்ப நான் இந்த பாருங்க, இங்க ஸ்டார் மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த அட்டவணையை நோட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த கீழே அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை நோட் பண்ணணும். சரியா? அதோட இந்த கீழையும் அண்டர்லைன் காமிச்சிருக்கேன். அப்படி எழுதுனா நிறைய மடங்குகள் இதுக்கு வரும். சரியா? பொது மடங்குகளாக என்பவை பெறப்படும். அப்ப இதுல இருந்து நாங்க வரக்கூடிய முடிவு 2, 3, 4 பொது மடங்குகளில் சிறியது ஓமசி அப்படின்னு போட்டீங்கன்னா சரி. ஓமசி 12 ஆகும். சரியா? சரி சார். அப்ப ஓகே தானே? ஓகே, எழுதிட்டோம் சார். சரி, இன்னும் டைம் வேணுமா? நோ சார். சார், எங்களுக்கு தரப்படுகின்ற எண்ணின் ஓமசிய கண்டுபிடிக்கணுமா இருந்தா அதண்ட ஒரு சில மடங்குகளை எழுதி போட்டுட்டு 3லையும் முதலாவதாக வரக்கூடிய மடங்கை நாங்க தெரிவு செய்தோம்னா சரி. 3லையும் இருக்கக்கூடிய மடங்கை தெரிவு செஞ்சா சரி. ஓகே தானே? ஓகே. சரி, இப்ப இத பார்ப்போம். சரியா? இப்ப இந்த 3ஐயும் பார்ப்போம். சும்மா போடுறேன். சரியா? 2, 4, 5. இப்ப இது 3க்கும் போமசிய நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கொள்வோம். அப்ப இது 3க்கும் நாங்க போமசிய கண்டுபிடிக்கணுமா இருந்தா அப்ப 2 மடங்குகள் கொண்டு எழுதுவீங்க. அப்ப 2 மடங்குகள் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. சரியா? ஓகே. சரி சார். 4 மடங்குகள் 4, 8, 12, 16, 20, 24. 5 மடங்குகள் 5, 10, 15, 20, 25. இப்ப இது 3லையும் வரக்கூடிய எந்த எண் பொதுவானது?
20 20 20 மட்டும்தான் இதுல முதலாவதாக வருது. சரியா? ஓகேவா? ஆகவே போமசி எவ்வளவு? 20 Sorry. சார் உங்களோட ஸ்கிரீன் விளங்குது இல்ல. அந்த மைக் ஆன் பண்ணி கதைச்சா கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போகும் மகன். மைக் ஆன் பண்ணி கதைக்கும் பொழுது கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா வந்துடும். சரி, மைக் ஆன் பண்றவங்க உடனே ஓப் பண்ணிருங்க. சரி, அப்ப இந்த மடங்கு வைத்து கண்டுபிடிக்கிறது மிகவும் இலகுவானது. மடங்க வச்சு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்ல. சரியா? சரி சார். ஓகே சார். ஓகே தானே இது? ஓகே சார். ஓகே சார். இதை நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணுமா? வேணும் சார், டைம் கொஞ்சம். சார் டைம் வேணும். சரி, கொஞ்சம் சரி, Sir, கொஞ்சம் quick ஆ time note பண்ணுங்க. வேணும். ஓகே 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 ஓகே. சரி சரி சரி, டைம் தாரேன். சார் finish சார். சரி. Please. okay. ரெண்டாச்சு சார். சரி, ஓகே ஓகே ஓகே. அப்ப இது எங்களுக்கு இலகுவான ஒரு முறை. அப்ப இது அவ்வளவு கஷ்டம் இல்ல. சரியா? அதே மாதிரி ரெண்டாவது முறை இருக்குது. நாங்க வகுத்து கண்டுபிடிக்கிறது. சரியா? வகுத்து கண்டுபிடிக்கிறது. அப்ப அது தானா பிரித்தலை போட்டு வகுத்து கண்டுபிடிக்கிறது. அடுத்து முதன்மை காரணிகளோட பெருக்கமாக எழுதியும் கண்டுபிடிக்கலாம். முதன்மை காரணிகளோட பெருக்கமாக எழுதியும் கண்டுபிடிக்கலாம். போட்டுக்கொள்ளுங்க. முதன்மை காரணிகளின் மூலம் எண்கள் சிலவற்றின் பொது மடங்குகளுள் சிறியதை காணல். யாருக்கு தலைப்பு? குயிக்கா போடுங்க. முதன்மை காரணிகளின் மூலம் எண்கள் சிலவற்றின் பொது மடங்குகளுள் சிறியதை காணல். போட்டீங்களா? போட்டுட்டேன் சார். சரி, அப்ப அவங்க தந்திருக்காங்க எங்களுக்கு 4,12,18 என்பவற்றின் போமசியை காண்போம். எழுதி கொள்ளுங்க. அதை மட்டும் எழுதுங்க. அண்டர்லைன் பண்ணிருக்கதை மட்டும் எழுதுங்க. 4,12,18 அதை மட்டும் எழுதுங்க. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி, அப்ப இப்ப இந்த எண்களோட முதன்மை காரணிகளின் பெருக்கத்தை நாங்க எழுதுவோம். அப்ப முதன்மை காரணிகளின் பெருக்கம் 4 எழுதலாம். 2 தர 2, 12 2 தர 2 தர 3, 18 2 தர 3 தர 3. அதை டானா பிரித்தலை போட்டு பிரிச்சு கொள்ளணும். இதுல வார 2 எத்தனை தடவையோ அதை எழுதி கொள்ளணும். அப்ப இங்க 2 2 தடவை, 2 2 தடவையும், இங்க ஒரு தடவையும். அதாவது அதோட சுட்டிகளை எழுதணும். அப்படி அடுக்குகளை எழுதணும். அப்ப அப்படி எழுதின பிற்பாடு எந்த எண்ணுக்கு கூடுதலான சுட்டி காணப்படுகின்றதோ அதை ஒரு தடவை தான் எழுதணும். ஒரு தடவை தான் நீங்க செலக்ட் பண்ணணும். 2 தடவையெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது. அப்ப பாருங்க, 4ல 2ன் 2ஆம் அடுக்கு இருக்குது. 12லயும் 2ன் 2ஆம் அடுக்கு இருக்குது. அப்ப இந்த 2 இலக்குல இருந்தாலும் நீங்க அதை எத்தனை தடவை செலக்ட் பண்ணலாம்? ஒரு தடவை.
ஒரு தடவை. ஒரு தடவை. அது உயர்வலு. இரண்டின் உயர்வலு ஒரு தடவை தான் எடுக்க முடியும். இங்கே கிளையும் 2 தடவை இருக்குது, இங்கேயும் 2 தடவை இருக்குன்னு சொல்லி 2 தடவை போட்டீங்கன்னா அப்ப 2 2 4 2 4 நன்னாங்கு 16 16 தர 9ன்னு சொல்லி பெரிய ஒரு எண் வந்துடும். அப்படி இல்லை. அதே மாதிரிக்கே 3ன் ஓராம் அடுக்கு இருக்குது, 3ன் 2ஆம் அடுக்கு இருக்குது. அப்ப அதுலயும் நாங்க ஒரு தடவை எடுக்கலாம். அப்ப எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இந்த மாதிரிக்கே வரும். இத பிறகு அவள்கிட்டையும் பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா 2 2 தடவைனா 2 4 3 2 தடவைனா 3 9. ஆகவே இது 2க்கும் 36 ஓமசியாக வரும். அப்ப இது கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இதை விட இலகுவான முறை தான் முதலாவது முறை. என்ன சொல்லுங்க மகன், சொல்லுங்க மகள். முதலாவது முறை வந்து மிகவும் இலகுவானது. பிராக்டிஸ் பண்ணி எது இலகுவானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொள்ளணும். சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். கிளியர் தானே? கிளியர் சார். சரி, சரியா? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இப்ப வேற ஒரு எண்ணுக்கும் நாங்க கண்டுபிடிக்கலாம். வேற ஒரு எண்ணுக்கு நாங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுல பின்னுக்கு கேள்விகள் இருக்குது. அப்ப அதை வைத்து நாங்க பார்க்க முடியும். சரியா? இப்ப இந்த போமசிக்கான்றது 3 முறை. முதலாவது முறை வந்து மடங்குகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது. 2வது முறை வந்து முதன்மை காரணிகளோட பெருக்கமாக எழுதி அதுல அந்த சுட்டிகளை போடுவதன் மூலமா கண்டுபிடிக்கிறது. இந்த 2 முறையை விட இலகுவான முறை தான் இந்த 3வது முறை. சரியா? 3வது முறை அதாவது டானா பிரித்தல். என்ன பிரித்தல்? டானா பிரித்தல். டானா பிரித்தல். இந்த டானா பிரித்தல்ல இறுதியாக 1 வரும் மட்டும் நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? பிரிக்கோணம். பிரிச்சு கொள்ளணும். இறுதியாக 1 வரும் மட்டும் நாங்க பிரிச்சு கொள்ளணும். அப்ப இறுதியாக 1 வரும் மட்டும் நாங்க பிரிச்சா எங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். சரியா? இலகுவாக எங்களுக்கு என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். அப்ப எல்லா முறைகள்லயுமே இதுதான் இலகுவான முறை. அப்ப இறுதியாக 1 வரும் மட்டும் நீங்க பிரிச்சுக்கிட்டு போகல, முதன்மை எண்கள்ல பிரிக்கணும். அப்ப எங்களுக்கு தந்திருக்காங்க மகன் 4, 12, 18 4 12 18 தந்திருக்காரு. அப்ப டானா பிரித்தலை இப்படி போட்டுக்கொள்ளணும். 4, 12, 18. அப்ப இது 3ஐயும் 2ஆல முதல்ல பிரிக்கலாம். இங்க 2, இங்க 6, இங்க 9. திரும்பியும் 2ஆல பிரிக்கலாம். ஒரு எண் இருந்தாலும் பிரிக்கணும். அப்ப இங்க 1, இங்க 3, இங்க 9. இப்ப 3ஆல பிரிங்க. இங்க 1, இங்கேயும் 1, இங்க 3. திரும்பியும் 3ஆல பிரிச்சா 1 1 1. அப்ப இறுதியாக என்ன வந்துருச்சு? 1 வந்துருச்சு. இப்ப இந்த எண்களை மட்டும் நீங்க பெருக்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு போமசி வந்துடும். அப்ப போமசி சமன் 1 தர 3 தர 3 தர 2 தர 2. இவ்வளத்தையும் பெருக்கினீங்கன்னா 36 போமஸ். சரியா? சரி சார். அங்க உள்ள அவலத்தையும் நீங்க நோட் பண்ண தேவையில்லை. போடுங்க தலைப்பு வகுத்தல் முறை மூலம் பொது மடங்குகளுள் சிறியதை காணல். வகுத்தல் முறை மூலம் பொது மடங்குகளில் சிறியதை காணல். இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நோட் பண்ணிட்டு ஒயிட் போர்டில் உள்ளதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சார் எனக்கு இதை கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு இல்லைம்மா? திரும்பியுமா? ஓ சார். சார் இது வந்து
பொது மடங்குகளில் சிறியது போமசி காணல். இந்த போமசி காணல்ல மிகவும் இலகுவான முறை இது மட்டும்தான். மற்றதுல எல்லாம் வேலை கூட, இதுல வந்து வேலை குறைவு. அப்ப இதை நாங்க டானா பிரித்தல்ல போமசி காணல் அப்படின்னு சுருக்கமாகவும் சொல்லிக்கிடுவோம். அப்ப இதுல உள்ள எண்களை சரியா முதன்மை எண்களால மட்டும்தான் இங்க வகுக்கணும். அவன் முதலாவது முதன்மை எண் 2. 2ஆல எத்தனை தடவை வகுக்க முடியுமோ வகுத்து கொள்ளணும். அது ஒரு எண்ணா இருந்தாலும் பரவாயில்லை. அப்ப 4ஐயும் 2ஆல வகுக்கலாம், 12ஐயும் வகுக்கலாம், 18ஐயும் வகுக்கலாம். 4ல 2 தடவை, 12ல 6 தடவை, 18ல 9 தடவை. இப்ப இங்க 2ம் 6ம் இருக்குது. திரும்ப இதையும் 2ஆல வகுக்கலாம். அப்ப வகுத்தீங்கன்னா இங்க 1, இங்க 3, இங்க 9. இப்ப இதுல எல்லாமே ஒற்றை எண்கள். அப்ப திரும்ப இப்ப 2ஆல வகுக்கலாம், 3ஆல தான் வகுக்கலாம். அப்ப 1, இங்க 1, இங்க 3. இந்த 2 இலக்குல 1 இருந்தாலும் இங்க 3 இருக்குது. திரும்ப 3ஆல வகுத்து இறுதியாக 1 வரும் வரைக்கும் வகுத்து கொள்ளணும். 3 எண்களுக்கு நேராகவும் 1 வரும் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? வகுத்து கொள்ளணும். சரியா? ஓகேவா? ஓகே சார். அப்ப இது கிளியர் தானே? கிளியர் சார். சரியா? 1 வரும் மட்டும் வகுத்து கொள்ள வேண்டும். எத்தனை வரும் மட்டும் வகுத்து கொள்ளணும்? 1 1 வரும் மட்டும். பிறகு கீழே இருந்து அவளத்தையும் பெருக்குனீங்கன்னா 36 போமசி. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். அப்ப இந்த முறை கொஞ்சம் இலகுவானது. சரியா? சரி சார். இந்த ஸ்கிரீன்ல அண்ட் லேப்டாப் ஸ்கிரீன்ல நிறைய இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ண போவாதீங்க. இந்த ஒயிட் போர்டில் உள்ளது பிரிக்கிறதையும் இதையும் சொன்னேன், அங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கதை சொன்னேன், நோட் பண்ண சொல்லி. சரிதானே? சரி சார். சரி, அப்போ ஓகே தானே? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இதுல உங்களுக்கு புக்ல நல்ல உதாரணம் 3 உதாரணம் அவங்க தந்திருக்காங்க. சரியா? நான் பாருங்க, உதாரணம் 1 8,6,16 முறை 1ல தந்திருக்காரு, முறை 2ல தந்திருக்காரு. நல்லா பார்த்து கொள்ளலாம். இதுல உள்ளதை அப்படியே தான் நாங்க நோட் பண்ண போறோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. முறை 1 வந்து முதன்மை காரணிகளை போட்டு சுட்டிகளை எழுதுவதன் மூலமா இன்னைக்குல போட்டிருக்காரு. முறை 2 வந்து டானா பிரித்தல்ல வகுப்பதன் மூலமா போட்டிருக்காங்க. சரியா? அதுல முறை 3 அங்கால இருக்குது. அப்ப நான் 3 முறையில உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் தானே, அது இருக்குது. சரியா? அப்ப இதை நீங்க பார்த்து நோட் பண்ணிக்க இயலும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். ஓகே சார். இந்த 2வது உதாரணம் தான் கட்டாயம் தேவை. இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு வரும். பாருங்க, 2 மணிகள். எத்தனை மணிகள்? 2 மணி. 2 மணிகள் 6 நிமிடங்களையும் 8 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் ஒலிக்குதாம். 6 நிமிடங்களுக்கு ஒருக்காவும் 8 நிமிடங்களுக்கு ஒருக்காவும் ஒலிக்குதாம். ஒரு முறை ஒலிக்கின்றன. காலை 8 மணிக்கு 2 மணிகளும் ஒருமித்து ஒலித்தால், அப்ப 6 நிமிடத்துல முதலாவது ஒலிக்குது, அப்புறம் 8 நிமிடத்துல 2 மத்த மணி ஒலிக்குது. ஆனா இப்படி ஒலிச்சுக்கிட்டு போகும் பொழுது காலை 8 மணிக்கு 2மே ஒரே தடவையில ஒலிக்குது. அப்ப இது எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்துல தான் நடக்கும். எந்த நேரமும் நடக்குமா? இல்ல. எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த 6ங்கிற எண்ணுக்கும் இந்த 8ங்கிற எண்ணுக்குமான போமசிய கண்டுபிடிக்கும். போமசிய கண்டுபிடிச்சா முதலாவது எத்தனை நிமிடங்கள்ல ஒலிக்கும், அதுக்கப்புறம் எத்தனை நிமிடங்கள்ல ஒலிக்கும் அப்படிங்கிற நாங்க என்ன செய்யலாம்? சொல்லுங்க. கண்டுபிடிக்கலாம். அப்ப 6 மடங்குகள் எழுதுனா
6 12 18 24 அப்படின்னு வரும். சரியா மயன்? சரி சார். அதே மாதிரிக்கு 8 மடங்குகள் எழுதுனீங்கன்னா 8 16 24 32 8ஆம் வாய்ப்பாடு அப்படின்னு வரும். அப்ப இது ரெண்டுலயும் முதலாவதாக இருக்கக்கூடிய எண் எத்தனை? 24. 24. சார். அப்ப இந்த 2 மணிகளும் ஒருமித்து ஒலிக்கும். 24வது நிமிடத்துல முதலாவதாக ஒலிக்கும் ஒருமித்து. அப்ப அந்த 24வது நிமிடம் தான் எத்தனை மணி? காலை 8 மணி. வெரி குட், விஷயத்தை புடிச்சிட்டீங்க. காலை 8 மணி. சரியா? 24வது நிமிடம் தான் காலை 8 மணி. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். திரும்ப எப்ப ஒருமித்து ஒலிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா இருந்தா 24 30 36 அப்படித்தானே போட்டுட்டு போவீங்க. 42 அப்படி போட்டுக்கிட்டு போய்க்கல. திரும்ப எப்போ ஒலிக்கும்னு சொன்னா 48வது நிமிடத்துல ஒலிக்கும். எத்தனாவது நிமிடத்துல ஒலிக்கும்? 48. 48. அப்ப 48வது நிமிடம்னா காலை எத்தனை மணி? முற்பகல் எத்தனை மணி? 8 மணியோட எத்தனைய கூட்டணும்? 24. அப்படி யோசிக்கணும் கட்டாயம். 24 நிமிடத்தை கூட்டினீங்கன்னா அப்ப முற்பகல் 8:24க்கு திரும்ப அந்த 2 மணிகளும் என்ன செய்யும்? ஒருமித்து ஒலிக்கப்படும். திரும்ப ஒலிக்கப்படும். அப்ப இந்த மாதிரி கேள்வி மணிகள் ஒலித்தல், விளக்குகள் மின்னுதல், அதாவது 2 பல்பு வந்து போட்டிருப்பான், எல்இடியோ ஆட்டோமேட்டிக்கலோ ஏதாவது ஒண்ணு போட்டிருப்பான், அது 2 ஒலிக்கிறது. அப்படிலாட்டி அந்த சைரோபென் இந்த நாடுகளுக்கெல்லாம் யுத்தத்துக்கு போட்டிருக்காங்களே அது ஒலிக்கிறது. இப்படி ஏதாவது ஒன்று தருவார். அப்ப அதை நல்லா பார்த்து வச்சுக்கிறோம். சரியா? சரி சார். சரி சார். அப்ப கிளியர் தானே இது? சரி சரி, ஓகே. அப்ப அந்த மாதிரி கேள்விகள் தான் இதுல நிறைய வரும். அதுகளை பார்த்து கொண்டீங்கன்னா சரி. நான் பாருங்க, இந்த 2வது கேள்வியை பாருங்க எல்லாரும். 2வது இப்ப டக்கு இதோட முடிச்சிடுறேன். சரி, இதோட முடிச்சிடுறேன். ராணுவ கண்காட்சியின் போது 3 பீரங்கிகளில் இருந்து, எத்தனை பீரங்கிகளில் இருந்து? 3. 3 பீரங்கிகளில் இருந்து முறையே 12 செகண்ட்கள், 16 செகண்ட்கள், 18 செகண்ட்களுக்கு ஒரு தடவை குண்டுகள் சுடப்படுதாம். என்ன சுடப்படுதாம்? குண்டுகள் சுடப்படுதாம். அப்ப 12 செகண்ட், 16 செகண்ட், 18 செகண்ட் ஒரு தடவை குண்டு சுடப்படுது. தொடக்கத்தில் 3 பீரங்கிகளில் இருந்தும் ஒருமித்து குண்டுகள் சுடப்பட்டால் எத்தனை சிக்கங்களின் பின் மீண்டும் அவற்றிலிருந்து ஒருமித்து குண்டுகள் சுடப்படும்? அப்ப இந்த 3 எண்களுக்குமான என்னத்தை நாங்க கண்டுபிடிக்கணும்? போமசிய கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்வீங்க? உடனே டானா பிரித்தல் 12 16 18 2ஆல பிரிக்க இயலுமா? பிரிக்கலாம். திரும்ப 2ஆல பிரிக்கலாம். 3 4 9. திரும்ப 2ஆல பிரிக்கலாம். 3 2 9. திரும்ப 2ஆல பிரிக்கலாம். 3 1 9. 3ஆல பிரிக்கலாம். 1 1 3. திரும்ப 3ஆல பிரிச்சிங்கன்னா 1 1 1. சரியா? சரி சார். அப்ப இது அவலத்தையும் பெருக்குனீங்கன்னா 2 4 4 2 8 8 2 16 16 3ஆல பெருக்குனீங்கன்னா 48 48 3ஆல பெருக்குனீங்கன்னா 144. சார். 144 வருதா? எஸ் சார்.
அப்ப 3 பீரங்கிகளையும் ஒருமித்து குண்டுகள் போறதுக்கு எத்தனை செகண்ட்கள் எடுக்கும்? 144 செகண்ட். 144 செகண்ட்கள் எடுக்கும். 144 செகண்ட் 144வது செகண்ட்ல தான் 3 பீரங்கிகளும் ஒரேடியா குண்டுகள் வெளிப்படும். அப்ப இங்க என்னத்தை கண்டுபிடிச்சேன்? ஓமசிய கண்டுபிடிச்சேன். இத நோட் பண்ணி கொள்ளுங்க. அந்த 2வதுக்கான கேள்விக்கான விடையை நான் உங்களுக்கு தந்துட்டேன். சரியா? சரி சார். சார், அப்ப அடுத்த கிளாஸ்ல ஒரு புது பாடத்தோட தான் சந்திப்பேன். அப்ப திங்கட்கிழமை எக்ஸாம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப நல்லா செஞ்சுட்டு வாங்க. 5 பாடங்கள் முடிச்சிருக்கேன். இன்னும் 2-3 பாடங்கள் அன்னைக்குல இருக்குது. செகண்ட் டைம்ல எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு பார்ப்போம். சரியா? சரி சார். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு சார். சார் எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. கொஞ்சம் பேருக்கு முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் பேருக்கு இன்னும் முடிய இல்ல. பார்த்தா நடந்து முடிச்சு நம்ம பாடசாலையில எங்களுக்கு இன்னும் எக்ஸாமே நடக்கல சார். ஆயிட்டா மகன். சரி சரி. இந்த நாட்டுல வந்து அந்த கொரோனாவுல இருந்து ஸ்தம்பிதமாகுனது இன்னும் அது ஒரு இயல்பு நிலைக்கு வரல. அப்ப அதனால ஒவ்வொரு மாகாணத்திலயும் ஒவ்வொரு டைமுக்கு நடக்குது. அப்ப அதனாலதான் நானும் அதுல போராடி கொண்டு இருக்கேன். பேப்பர் ஒன்று செய்யறேன்னா எல்லா பகுதிகளுக்கும் ஒரேடியா செய்வோம். அப்ப அதனால அடுத்த 2ஆம் தவணையில சரி கொஞ்சம் முயற்சி செய்வோம். சரி, அப்ப எல்லாத்துக்கும் குட் நைட். Good night sir. Thank you sir. Bye sir. Good night Bye sir. Thank you sir. Good night sir. Okay, okay. Thank you sir. Okay, okay, okay.